அன்பர்களே, இன்று பேகூர் பஞ்சலிங்க ஸ்ரீ நாகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் பெங்களூர் ஓசூர் சாலையில் உள்ள பொம்மனஹள்ளி சந்திப்பிலிருந்து பேகூர் சாலையில் 3.6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். முற்காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த வனமாக இருந்தமையினால் வடமொழியில் நிம்பாபுரி பாஸ்கர க்ஷேத்திரம் என பெற்றது. கன்னட மொழியில் பேவின சொப்பூர் என பெற்றது. சோழர் ஆட்சியில் தமிழில் வேப்பூர் என பெற்று பேவூர் என மருவி தற்போது பேகூர் எனப்படுகிறது. இயற்கை எழிலோடு விளங்கும் பேகூர் ஏரியின் அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் சிவபெருமான் 5 சக்திகளாக அருள் பாலிக்கிறார். நாகேஸ்வரர், நகரேஸ்வரர், சோழேஸ்வரர், காளிகாமுட்டீஸ்வரர், கருணேஸ்வரர் ஆகிய 5 ஈஸ்வரர்கள் இங்கு உள்ளார்கள். இவர்களுள் ஸ்ரீ பார்வதி சமேத ஸ்ரீ நாகேஸ்வரர் தான் பிரதான சன்னதி. இவர் பக்தர்களுக்கு வேண்டு வரம் அளிப்பவர். நகரேஸ்வரர் தொழில் அபிவிருத்தி அருள்பவர். சட்ட சிக்கல்களையும் இவர் நீக்கிடுவாராம். சோழேஸ்வரர் தோல் வியாதிகளை நீக்கிடுவார். காளிகாமுட்டீஸ்வரர் குழந்தை வருத்தை அருள்வார். கருணேஸ்வரர் நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்குவார். இந்த 5 லிங்கங்களும் சிவபெருமானின் 5 முகங்களாக உள்ளன. 5 திசைகளில் அவை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தலவிருட்சம் வேப்பமரம். போதாயன மகரிஷி நாகேஸ்வரரையும் காளிகாமுட்டீஸ்வரரையும் பிரதிஷ்டை செய்துள்ளார். அஷ்டதிக்பாலகர்கள் இங்கு வழிபாடு செய்துள்ளார்கள். ராவணனும் இங்கு சிவபூஜை செய்துள்ளார். மேலை கங்க மன்னர்களாகிய முதலாம் இரியங்க நீதிமார்கள் மற்றும் 2ஆம் ஏரையப்பா நீதிமார்கள் ஆட்சி காலங்களிலே கட்டப்பட்ட திருக்கோவில் இது. சோழர்களும் ஹொய்சாலர்களும் கோவிலை விரிவாக்கம் செய்து புனரமைத்துள்ளனர். 4 திசைகளிலும் ராஜகோபுரங்களை கொண்ட ஆலயம். உள்ளே நுழைந்தால் விஸ்தாரமான வளாகம் உள்ளது. உள்ளே 5 சிற்று ஆலயங்கள் உள்ளன. பிரதான தெய்வமாகிய நாகேஸ்வரர் கிழக்கு நோக்கி சதுர வடிவில் அருள் பாலிக்கிறார். திறந்த மண்டபம், நவரங்க மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. திறந்த மண்டபத்தில் மத்தியில் தாமரை பீடத்தில் நந்தி காட்சி தருகிறார். மேற்கூரையில் சிவ பார்வதி புடைப்பு சிற்பம் உள்ளது. மேலும் பல சிற்பங்கள் உள்ளன. நவரங்க மண்டப விதானம் மேலே கங்கர்களின் கலைப்பாணியை கொண்டுள்ளது. அர்த்த மண்டபத்தில் சப்த மாதர்களை நாம் தரிசிக்கிறோம். 4 கரங்களோடு பிள்ளையார், காலபைரவர், சாமுண்டேஸ்வரி சன்னதிகளும் உள்ளன. இடப்புறம் கருணையோடு அருளும் பார்வதி தேவி சன்னதி உள்ளது. இந்த பார்வதி தேவியை தக்ஷிண காளி என்றும் கூறுகிறார்கள். காளிகாமுட்டீஸ்வரருக்கு பின்புறம் சாந்த வடிவாக காட்சியளிக்கும் காளியை கொல்லூர் மூகாம்பிகைக்கு இணையாக கருதி வணங்குகிறார்கள். தன் சாபம் தீர்த்தமைக்காக சோழ அரசன் ஒருவன் கட்டியது சோழேஸ்வரர் சன்னதி. ஆகம முறைப்படி இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. வருடந்தோறும் ஏப்ரல் 6ஆம் மாதம் அக்னி நட்சத்திர பௌர்ணமியில் தொடங்கி 15 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. சுவாமி நந்தி வாகன காட்சி காண பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கே திரண்டு வருகிறார்கள். கோவிலை சுற்றிலும் போர்களில் வீர மரணமடைந்த வீரர்களின் நினைவாக கற்கள் ஹீரோ ஸ்டோன்ஸ் என்று வைக்கப்பட்டுள்ளன. 5 லிங்கங்களாக அமைந்து அருள் பாலிக்கும் பேகூர் ஸ்ரீ நாகேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.